ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சிஓஏயில் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் சம்மந்தமாக, அது முக்கியமாக ஃபில் இன் த பிளாங்க் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட்டில், எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ்டு 1 மார்க் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வச்சுருக்கோம். அதை தான் நம்ம ரெகுலராக கொடுக்கறது. ஸோ அந்த கண்டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படித்து இதுவரையும் யாருமே ஃபெயில் ஆனதாக ஒரு இதே இல்லை. மற்றபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷனுங்கிறது அவங்களுடைய திறமையை பொறுத்து. இந்த 1 மார்க் நாங்கள் வச்சுருக்கிற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து 40 கொஸ்டினுக்கு அது ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா, இத்தனைக்கும் ரொம்பலாம் கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் வச்சிடல. ஒரு 150, 200, 300 அவ்வளோதான். ஒரு 300ன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார படித்தானாலே ஒரு 40 கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸுக்கு அவங்க எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28லேருந்து 32 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு ரிவைஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் பார்க்க முடியுதுன்னு தெரில. என்கிட்ட ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மட்டுமே 110 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த பக்கத்தில் 36 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் 10 நிமிஷம் தான் பண்ண முடியும். ஸோ 10 நிமிஷத்தில் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். ஸோ அவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன், ஓகேவா? ஸோ நம்ம இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சிபிஐயை பொறுத்தவரையும் 1 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 40 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 1 மார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைலைட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஹை மார்க்ஸ் நம்ம தட்டிட்டு போயிடலாம். ஸோ 1 மார்க்கை தான் நம்ம வந்து பாஸ் ஆகிறதா ஃபெயில் ஆகிறதாங்கிறதும் டிஸ்டிங்ஷனாக ஃபஸ்ட் கிளாஸாங்கிறதும் நிரூபிக்கிறது. ஸோ அந்த 1 மார்க்குக்கு நம்ம சிவிஐயில் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஓகே, இப்போது நான் வந்து என்னால் முடிஞ்ச வரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பேலன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 GB = 1024 MBன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1 மார்க் 1 GB = 1024 MBங்கிறதுக்கு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, 1 GB வந்து பார்த்திங்கன்னா 1024 MBங்கிற மாதிரி 1024 MB 1024 KB வந்து பார்த்திங்கன்னா 1 MBன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சார்ட் ஃபுல்லாக இருக்குது. அந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை KB சேர்ந்தது ஒரு MB, எத்தனை MB சேர்ந்தது ஒரு GB, எத்தனை GB சேர்ந்தது ஒரு TB, எத்தனை TB சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சார்ட்டை ஃபுல்லுமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த அதில் எந்த 1 மார்க் கேட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 GB = 1024 MB, ஓகேவா? OCR ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், ஓகேவா? 2 இருக்குது இதில். OCR இன்னொன்று இருக்குது, ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் மாதிரி இன்னொன்று இருக்குது. ஸோ புக்கை பார்த்தா தான் நம்ம சொல்லலாம். அது PCXT இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர் எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜி. ஸோ இதேமாதிரி இன்னொன்று இருக்குது, பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. ஸோ புக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா புக்கை பார்த்து படிச்சிங்கன்னா நீங்கள் எல்லா 1 மார்க்கும் தரவாக இருக்கலாம். பட் இந்த மாதிரி ரிவைஸ்டு கொஸ்டின்ஸை பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட கேள்விகள் மட்டும்தான் தெரியும், அதை சார்ந்த மற்ற கேள்விகள் தெரியாது, ஓகேவா? ஸோ இந்த PCXT மாதிரி பிசி அப்படின்னு சொல்லிட்டு PCAT அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, பர்சனல் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ PCATன்னு ஒன்று இருக்குது. RAM is a volatile memory, ஓகேவா? ஸோ ரேமுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலட்டைல் மெமரின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் வேலட்டைல் மெமரி, எதெல்லாம் நான் வேலட்டைல் மெமரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாகவே இந்த 1 மார்க்குக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ RAM is a volatile memory, அதை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அந்த கேள்வி வந்தால் அதுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ RAM is a volatile memory, அவ்வளோதான். ரேமு, ரோமு. அப்போ ரோம் என்ன, அதுவும் வேலட்டைலா? சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த 1 மார்க் மட்டும் பார்க்கலாம். RAM is a volatile memory, ஓகேவா? ஸோ எதெல்லாம் வேலட்டைல் மெமரி, எதெல்லாம் நான் வேலட்டைல் மெமரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அது தனியாக நம்ம கிளாஸ் பார்ப்போம், ஓகேவா? இன்சர்ட் மோட் இஸ் த டிஃபால்ட் டெக்ஸ்ட் மோட் இன் MS வேர்டு, ஓகேவா? அப்போது MS வேர்டோட அந்த MS ஆஃபீஸ் இருக்குல்ல, MS ஆஃபீஸில் MS வேர்டு இருக்குது பாருங்கள். நான் கூட வச்சுருக்கேன் MS ஆஃபீஸ் வேர்டு 2007. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா மேலே நிறையா இருக்கும். ஸோ அதில் இன்சர்ட் ஆப்ஷன்னு இருக்குது அப்படின்னா அந்த இன்சர்ட் ஆப்ஷனை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் மோடை
பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து சொன்னால் உங்களுக்கு புரியாது. இங்கே பாருங்கள் இன்செர்ட்னு இருக்குது. ஸோ இதை இன்செர்ட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டெக்ஸ்ட் மோடா இல்லை வந்து என்ன டெக்ஸ்ட் மோடு, இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே இருக்குது, பேஜ் நம்பர் போடுறது இங்கே இருக்குது, ஹெட்டர் ஃபுட்டர் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, வேர்டு ஆர்ட் இது இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து நம்ம இந்த இந்த எப்படி சொல்கிறது, எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இதிலெல்லாம் இந்த மேலே உள்ள அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹோமில் என்னென்ன இருக்குது இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் போல்டு இட்டாலிக் அண்டர்லைன் அது மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இன்செர்ட்டில் இது இருக்குது, பேஜில் விட்டு அப்போ வந்து அதுலேருந்து கூட உங்களுக்கு 1 மார்க் வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் மோடு இந்த டிஃபால்ட் டெக்ஸ்ட் மோட் இன் எம்எஸ் வேர்டு அப்படின்னு கேட்குறான். அப்போ டேஷ் மோட் இஸ் த டிஃபால்ட் டெக்ஸ்ட் மோட் இன் எம்எஸ் வேர்டுன்னு கேட்டால் நீங்கள் இன்செர்ட் மோடுங்கிறத டக்குன்னு அடிக்கணும். ஓகேவா, வேறு எதுவும் கிடையாது. சிஓஐ பொறுத்தவரையும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் அடிக்கடி வரும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பற மாதிரி கூட அவங்க கேள்வி கேட்கலாம். லாஸ்ட் டைம் அப்படி தான் கேள்வி கேட்டாங்க. ஆனால் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான், ஆனால் குழப்பற மாதிரி கேட்டு காலி பண்ணிட்டாங்க. பேஜ் செட்டப் கமாண்ட் இஸ் அவைலபிள் இன் டேஷ் டேப். ஸோ பேஜ் செட்டப் கமாண்ட் எதில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ பேஜ் லே அவுட் டேப் தான். ஓகேவா, பேஜ் செட்டப் கமாண்ட் அதே தான் எம்எஸ் வேர்ட்லேயே போனீங்கன்னா பேஜ் லே அவுட்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக இங்கே இருக்குது பாருங்கள் பேஜ் லே அவுட்டு. ஸோ பேஜ் செட்டப் என்னென்ன பேஜ் செட்டப் இருக்குது, மார்ஜின்ஸ் எல்லாம் இது பண்ணலாம், பேஜ் ஓரியன்டேஷன், போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பாக இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த பேஜ் செட்டப்பு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட்டில் தான் போகணும். ஸோ பேஜ் செட்டப் கமாண்ட் இஸ் அவைலபிள் இன் டேஷ் டேப் அப்படின்னா பேஜ் லே அவுட் டேப் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு எம்எஸ் வேர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள மேலே எல்லாமே தரவாக இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ரிவைஸ்டு கொஸ்டின்ஸாவது தரவாக இருக்கணும். இனி எம்எஸ் அக்சஸ் டேஷ் டேட்டா டைப் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் பூலியன் வேரியபிள், எஸ் ஆர் நோ டேட்டா டைப் தான். பூலியன் வேரியபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப டீப்பாக சொல்லணும், அது வந்து நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இனி எம்எஸ் அக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிற டேட்டா டைப் தான் பூலியன் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். சரியா, அப்போது அது வந்து அதுக்கு தான் அது ஆன்சர் எஸ் ஆர் நோ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எஸ்ன்னு போட்டாலும் தப்பு, நோன்னு போட்டாலும் தப்பு, எஸ் ஆர் நோ அவ்வளோதான். டேஷ் யூனிட் இஸ் த சூப்பர்வைசர் ஆஃப் ஆல் அதர் யூனிட்ஸு அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் தான். அதாவது என்னுடைய சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இன்புட் டிவைசஸ் எதெல்லாம் அவுட்புட் டிவைசஸ்ங்கிறது சொல்லியிருப்பேன். விண்டோஸ் அண்ட் டோன்ட் எதெல்லாம் இன்புட்டு எதெல்லாம் அவுட்புட் டிவைசஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லா டிவைசஸ்க்கும் ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு யூனிட் இருக்கும், அதுதான் சிபியூன்னு சொல்லுவோம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட் டேஷ் இஸ் த சூப்பர்வைசர், அவர் தான் சூப்பர்வைசர், அதுதான் சிபியூ. அந்த சிஸ்டத்துக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி மாதிரி இருக்கும்ல, அதுதான் சிபியூ. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டையும் ஆல் அதர் யூனிட்ஸ்னால் உங்களோட இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ்ஸு கண்ட்ரோல் அது ரேமு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சிபியூ தான். ஸோ அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் யூனிட். டேஷ் ஆன் மவுஸ் இஸ் யூஸ்டு டு வியூ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ செலக்டட் ஐட்டம், ரைட் கிளிக். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ரைட் கிளிக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் ஆன் மவுஸ் இஸ் யூஸ்டு டு வியூ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ செலக்டட் ஐட்டம். ஒரு ஐட்டம் இருக்குது, அதாவது டெஸ்க்டாப்பில் ஒரு ஐட்டம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்க்ரீனே எடுத்துக்கோங்க, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு நான் செக் பண்ணணும்னா மவுஸில் போய்ட்டு ரைட் கிளிக் கொடுக்கணும், அதான் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் எதில் பார்ப்பீங்க, மவுஸ் கிளிக்கில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்குறான். ரைட் கிளிக் ஆன் மவுஸ் இஸ் யூஸ்டு டு வியூ த ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ டேஷ் ஆன் மவுஸ் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி மவுஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம் அப்படின்னா ரைட் கிளிக் தான். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ப்ரெஸ்ஸிங் டேஷ் கீ டெலிட் ஒன் கேரக்டர் டு த லெஃப்ட். அப்போ பேக் ஸ்பேஸ் கீ, இதில் வந்து தப்பாக டெலிட்னு அடிச்சிருக்காங்க, ஆக்சுவலாக பேக் ஸ்பேஸு. ப்ரெஸ்ஸிங் டேஷ் கீ டெலிட் ஒன் கேரக்டர் டு த லெஃப்ட், இதில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்குது, அது கூட நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரை முன்னாடி டெலிட் பண்ணுறேன். இப்போ என்னோடய பேர் வந்து நிர்மல், NIRMAL. ஓகேவா. இந்த நிர்மலுங்கிறத இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணால் லெஃப்ட் சைட்லேயே டெலிட் ஆகிட்டு போகுது. ஸோ இதை வந்து நடுவில் இருக்கிற ஒரு இதை இப்போ நான் இப்போ இதுக்கு முன்னாடி நான் டெலிட் பண்ணது பேக் ஸ்பேஸ், இப்போ நான் டெலிட் யூஸ் பண்ணுறேன். இப்போ டெலிட் யூஸ் பண்ணால் எப்படி ரைட் சைடில் டெலிட் ஆகிட்டு போயிட்டுருக்கு, பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணால் லெஃப்ட் சைடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போது டெலிட் கீழே வந்து இப்போது ஒரு கேரக்டரை டெலிட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ்
டேஷ் கீ delete ஒன் கேரக்டர் டு த லெஃப்ட்னு கேட்டாங்கன்னா பேக் ஸ்பேஸு, ரைட்டுன்னு கேட்டாங்கன்னா delete. ஸோ ஒரு கேரக்டரில் உள்ள எழுத்துக்களை delete பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடும் delete பண்ணலாம், ரைட் சைடும் delete பண்ணலாம். ரைட் சைடு delete பண்ணணுன்னா delete கீ யூஸ் பண்ணணும், லெஃப்ட் சைடு delete பண்ணணுன்னா பேக் ஸ்பேஸ் கீ யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சிவிஏ பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஒன்று கம்பேர் பண்ணி படிக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. ஒன்று கம்பேர் பண்ணி அப்படின்னா நீங்கள்